வணக்கம். நான் தேர்தலுக்கு முன்பே சொல்லியிருந்தேன், திமுகவின் நம்பிக்கை இல்லை, அவள் நம்பிக்கை. அது மாதிரி இப்போது நிறைய மகளிரை இறக்கி விட்டுருக்காங்க திமுகவிலேருந்து தாவேகாவுக்கு எதிராக. சரி, அவங்க அந்த அணியால் எவ்வளவு சிறப்பான அணி அப்படின்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அதில் இடம்பெற்றிருக்கிற நபர்களை சொல்லிட்டேன்ல. நான் அவநம்பிக்கையில் ஒரு படம் போட்டிருந்தேன். ஜூலி இந்த படம் போதுமா அப்படின்ட்டு வருவா. அவள் தான் அந்த அணியோட தலைவி மாதிரி. அதுக்கப்புறம் ரேகா நாயர், மலையாள சினிமாவிலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்க, சென்னையில் இப்போது டேரா போட்டிருக்காங்க. திமுகவில் ஐக்கியமாக இருக்காங்க. அவங்களும் திமுகவுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய தங்களை பெரிய முற்போக்குவாதிகளாக காட்டிக்கிட்டு இருக்கிற சில சமூக ஊடக வாயிலாக மக்களுக்கு நிறைய அறிமுகமான கொஞ்சம் பேர் கிடையாது, ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பேர் வாசித்தோம்னா வீடியோ பத்தாது. எல்லாம் என்ன எப்படின்னா, மடக்கு ஊதி, அதாவது ஒரு தாவேகாவுடைய அரசியல் சின்னம் விசில். அந்த சின்னத்தை தமிழில் மொழியாக்கம் சரியான மொழியோட உச்சரிக்கிறாங்களாம். மடக்கு ஊதி. அது அந்த மடக்கு ஊதி அந்த பெயரை அவங்களுக்கு எதிராக இப்போ அது அந்த வார்த்தை மக்களை வேற ஒரு அர்த்தத்தோடு போய் சென்றடையும். அப்படி எதிர்த்தரப்பினர் ஆசைப்படுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக அதே வார்த்தையை நம்மளும் பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்கவும் நான் நம்ம அந்த கேட்டகரி கிடையாது. அதனால் இந்த மடக்கு ஊதியை நீங்களே மடத்தனமாக ஊதி கெடுத்துறாதீங்க. அதில் ஒருத்தி பாட்டு வேற படிச்சிருக்கிறா, ஓம் குற்றமா ஏன் குற்றமா யாரை குற்றம் சொல்ல அப்படின்ட்டு அவள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறா. அவளுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. நன்றி, வணக்கம்.